ஓம் முருகா, குரு முருகா, அருள் முருகா, ஆனந்த முருகா, சிவசக்தி பாலகணே, சண்முகனே, ஷடாசரணி என் வாக்கிலும் நாவிலும் நின்று காக்க ஓம் ஐம் கிரீம் வேல் காக்க ஸ்வாஹா. ஓம் சாய்ராம் நற்பவி ஆறுமுகம் அருளிலும் அனுதினும் ஏறுமுகம். நான் மரியம்மாள் சரவணன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்களும் ரொம்ப நல்லா இருக்கோங்க. முருகனோட அருளால் பரிபூர்ண சந்தோஷ நிம்மதியோட எல்லாரும் நல்லா இருப்போம் அப்படின்ற நம்பிக்கை எனக்கும் இருக்குது. கிட்டத்தட்ட வீடியோ பதிவுன்னு கொடுத்து ஒரு 4 நாட்களுக்கு மேலே ஆகுது இல்லைங்க. எனக்கும் எப்போ உங்கள் எல்லாரையும் பார்க்க போகிறோம் அப்படின்ற ஆர்வம் இருந்தது. சரி, எல்லாருக்கும் பொங்கல் எப்படி போச்சு, பொங்கலோ பொங்கல் அப்படின்ற அளவுக்கு சிறப்பாக போயிருக்கோன்ற நம்பிக்கை எனக்கும் இருக்குது. தை பிறந்தால் வழி பிறக்கும் அப்படின்னு முன்னோர்கள் சொல்லுவாங்கள்ல, அந்த வாக்கு என்னைக்குமே பொய்த்து போகாது. நிச்சயமாக நம்முடைய இல்லத்தில் நல்ல செயல்கள் செய்யணும் அப்படின்னு சொல்லி தொடங்குறீங்க அப்படின்னா அந்த தொடங்கக்கூடிய அனைத்து செயல்களும் வெற்றியடைய நானும் இறைவனை வேண்டிக்கிறேன். நல்ல வரன் அமைஞ்சு, பொண்ணுக்காகட்டும் பிள்ளைக்காகட்டும் நல்ல வரன் அமைஞ்சு திருமணம் ஆகணும், இந்த வருடமாவது கடவுளோட அனுகிரகத்தால் எனக்கு ஒரு குழந்தை பாக்கியம் பிறக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, வீடு வாசல் வாங்கணும், இடம் வாங்கணும், ஒரு வீடு கட்டணும்னு நினைக்கிறவங்க எல்லாருடைய எண்ணங்களும் கண்டிப்பாக இறைவன் பூர்த்தி செய்வார். அதுக்காக நம்மளுடைய நம்பிக்கையும் உழைப்பையும் கொஞ்சமும் குறையாமல் நம்ம கொடுத்துக்கிட்டே வந்தோம் அப்படின்னா கடவுளோட அனுகிரகத்தால் நிச்சயமாக இந்த வருடம் உங்களுக்கு சிறப்பான வருடமாக, ஏன்னா 2026 இல்லையா, இந்த 6 என்ற எண் பார்த்தாலே இப்போல்லாம் முருகன் நம்மோடு துணையாக இருக்கிற மாதிரி ஒரு உணர்வு நமக்குள்ளே வருது. அப்படி இருக்கும்போது இந்த 2026 பல பேரோட வாழ்க்கையில் பல அதிசயங்களும் அற்புதங்களும் நிகழக்கூடிய ஒரு வருடமாக எல்லாருக்கும் அமையும். எம்பெருமான் ஆறுபடை முருகப்பெருமான் நமக்காக அருள் புரிவாருங்க. இன்னும் கூடுதல் சிறப்பு குருவருளோடு சேர்ந்து திருவருளும் கிடைக்கும் அப்படின்றது ஏற்ற மாதிரி இந்த வருடம் பிறந்தது நமக்கு வியாழக்கிழமை என்று பிறந்தது. என்னமோ பாருங்க, நம்ம எல்லாம் சாய் செயல் சேனல் மூலிமா அடுத்து நடத்தக்கூடிய வேல்மாறல் பூஜையானதும் ஒரு குருவுடைய வழிகாட்டுதலின் பேரில் தான் நடக்க போகுது அப்படின்னு நினைச்சா மிகப்பெரிய ஒரு அற்புத அதிசயமா இருக்குங்க. நம்ம எல்லாம் சாய் செயல் சேனல் எடுத்து நடத்தக்கூடிய 7வது வேல்மாறல் பூஜையானது தையூர்ல ரொம்ப பழமையான 3000 வருடங்களுக்கும் மேல இருக்கக்கூடிய ஒரு சிவாலயத்துல தான் நம்ம இந்த பூஜையானதை வச்சிருக்கணும் போதே சிவன் வேறில்லை, முருகன் வேறில்லை, அப்படி இருவருமே சேர்ந்து நமக்கு அம்பாலோடு சேர்த்து குருவர்களோடு சேர்ந்து நமக்கு அந்த வாய்ப்பு நமக்கு ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க. சிறப்பான முறையில் வேல்மாறல் பூஜையானது நடக்க இருக்கு. அந்த பூஜைக்கு எப்படி வரணும், ஒரு சிலர் கேட்டுகிட்டே இருந்தாங்க. சரியான வழி எங்களுக்கு தெரியலம்மா, எங்கே இறங்கி எப்படி வரணும், அதுவும் எந்த நேரத்தில் பூஜை நடக்க போகுது, எங்களால் வர முடியலையே, லைவ் போட முடியுமா அப்படியெல்லாம் கேட்டுட்டு இருந்தீங்களே. எல்லா கேள்விக்கும் பதில் தரக்கூடிய வகையில் தான் இந்த பதிவானதை உங்களுக்கு நான் கொடுக்க வந்திருக்கேன். எல்லாரும் வீடியோ பதிவுக்கு லைக் போட்டிங்களான்னு கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்களா. ஏன்னா நீண்ட நாட்களுக்கு பிறகு வீடியோ பதிவு கொடுக்க வந்திருக்கேன்னா எல்லாரும் வீடியோ பதிவு பார்க்குற ஆர்வத்தில் லைக் போட மறந்தாலும் மறந்துருப்பீங்க. அதற்காக தான் ஞாபகப்படுத்துகிறேன். லைக் போடாமல் இருக்கீங்கன்னா லைக் போட்டுக்கோங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய ஆன்மீகம் சம்மந்தமான பயனுள்ள தகவல்கள் கூடிய வீடியோ பதிவுகள் நம்ம எல்லாம் சாய் செயல் சேனலில் வரன்றதுனால நம்பிக்கையோடு நீங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். சரி, நாம் இப்போ நடத்தக்கூடிய வேல்மாறல் பூஜை என்னைக்கு நடக்க போகுது அப்படின்னா வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை 25ஆம் தேதி தான் இந்த பூஜையானது நடைபெற உள்ளது. எங்க நடைபெற உள்ளது அப்படின்னா செங்கல்பட்டு மாவட்டம் தையூரில் அமைந்துள்ள அறமுலர்த்த நாயகி சமேத ஸ்ரீ மாரீஸ்வர் திருக்கோவிலில் தான் இந்த பூஜையானது நடைபெற உள்ளது. நேரம் காலையில் 10 மணிக்கு பூஜையானது ஆரம்பிச்சிடும். ஏன்னா முடிஞ்ச வரைக்கும் 10 மணின்னு சொல்கிறேன், கொஞ்சம் முன்ன பின்ன ஆகும்னு வைங்களேன். அதே சமயம் லைவ் போட முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. அதற்கான வேலை ஏற்பாடுகள் நடந்துகிட்டு இருக்கு. ஏன்னா இதில் என்ன ஒரு கூடுதல் சிறப்புன்னா இந்த வேல்மாறல் பூஜையானது எல்லா பொறுப்புமே நம்மளே சார்ந்தது. அதாவது வருகின்ற பக்தர்களுக்கு வேல்மாறல் புத்தகம் கொடுக்கணும். வேல்மாறல் பூஜை அப்படின்னாலே வேல் இல்லாமல் இருக்காது, வேல் கொடுக்கணும். கண்டிப்பாக அன்னதானம் எல்லாருக்குமே உண்டு. இவ்வளோ பொறுப்புமே நமக்கு இருக்குது. ரொம்ப சீரும் சிறப்போடு இந்த பூஜையானதை எடுத்து நடத்தணும். எல்லாரும் மனசார வேண்டிக்கோங்க. ஐயனோட அருளும் நமக்கு கண்டிப்பாக பரிபூர்ணமாக உண்டு. நிச்சயமாக முருகப்பெருமான் அந்த இடத்துக்கு வந்துடுவார். அதனால சிறப்பாக நம்ம நடத்தி முடிக்கணும் அப்படின்னா உங்கள் எல்லாருடைய கூட்டு பிரார்த்தனையுமே அதுக்கு நிச்சயமாக தேவைங்க. சரியா? இப்போ வேல்மாறல் புத்தகம் கொடுக்கறதுக்கான முக்கிய காரணம் என்னன்னா, இன்னும் பல பேருக்கு வேல்மாறல் மந்திரத்தோட மகத்துவம் என்ன, அது எப்படி படிக்கணும் அப்படின்றது கூட இன்னும் நிறைய மக்களுக்கு தெரியாமலே இருக்கு. அப்போ நான் உணர்ந்த விஷயம் தான், கண்டிப்பா எல்லார் கையிலையும் புத்தகமானது போய் சேரணும். அப்பதான் அவங்களுக்கு அதை பார்த்து படிக்கிறதுக்காக அவங்க பழகுவாங்க. அப்படின்றதுனால நிச்சயமா நம்ம இந்த தடவை புத்தகம் கொடுக்கணும் அப்படின்ற முடிவோட ஏற்பாடுகள் நடந்துகிட்டு இருக்கு. இந்த புத்தகத்தோடைய சிறப்பு என்ன தெரியுமா? வேல்மாறல் ப்ளஸ் அதோட சேர்ந்து சஷ்டி கவசமும் இந்த புத்தகத்தில் இருக்கும். 108 அரோகரா, அதுக்கப்புறம் குமாரஸ்தவம், அப்புறம் குருமார்களுடைய துதி, பிள்ளையாருடைய ஸ்லோகம்,
வள்ளி தெய்வானி அம்மாவுடைய காயத்ரி மந்திரம்னு இவ்வளோ சிறப்பு வாய்ந்த புத்தகமாக தான் இந்த முறை வந்து நம்ம அச்சிட கொடுத்துருக்குறோம். இந்த சிறப்பான புத்தகத்தோட வடிவமைப்போட வந்து நம்ம வந்து வரக்கூடிய பக்தர்களுக்கெல்லாம் புத்தகம் கொடுக்கணுன்ற ஏற்பாடும் நடந்துகிட்டு இருக்கு. இது எல்லாத்துக்கும் முக்கிய காரணமாக நீங்கள் எல்லாரும் உங்களால் முடிஞ்சது அப்படின்னு ஒரு 100 ரூபா 200 ரூபான்னு அப்படின்னு கொடுத்தீங்கன்னா தான் அந்த மாதிரி நன்கொடைகள் மூலயமாவே தான் என்னால் இவ்வளவும் எடுத்து செய்ய முடியும் அப்படின்றத நான் அன்போடு தெரிவிச்சுக்கிறேன். உங்களால் முடிஞ்சது வந்து அன்னதானத்திற்கோ இந்த மாதிரி வேல் உங்களால் முடிஞ்சது கொடுக்கணும்னு நினைச்சாலும் கீழே இருக்கக்கூடிய இந்த என்னுடைய ஜிபே நம்பருக்கு உங்களால் முடிஞ்ச காணிக்கையா முருகன் வேல்மாறல் பூஜை கொடுக்கணும்னு நினைக்கிறேங்க, தாராளமாக கொடுக்கலாம் அப்படின்றதையும் நான் வந்து தெரிவிச்சுக்கிறேன். சரி, இப்போ நம்ம வந்து செங்கல்பட்டு மாவட்டம் தையூரில் வந்து இந்த பூஜையை வந்து வச்சுருக்கேன். எப்படி வரணுமா அப்படின்னா, இப்போ செங்கல்பட்டு வழியாக வரீங்க அப்படின்னா நீங்கள் திருப்பூரூர் பஸ் ஏறுறீங்க அப்படின்னா செங்கல் மால் அப்படின்ற இடத்துல ஸ்டாப்பிங்கில் வந்து நீங்கள் இறங்கிட்டு அங்கேருந்து 2 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது நம்ம கோவில். அங்கேருந்து நமக்கு வண்டி வசதி எதுவுமே இல்லைன்றதுனால அதுக்காக ஒரு ஆட்டோவும் ஏற்பாடு பண்ணியிருக்கோன்றதுனால நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எண் வந்து கொடுத்துருக்கேங்க. சுரேஷ் அண்ணா தான் உங்களை வந்து பிக்கப் பண்ணி கொண்டு வந்து கோவிலில் விட்டுடுவாங்க. அதனால் இந்த 2 நம்பருமே நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் செங்கன்மாலில் இறங்கினதுமே அண்ணனுக்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணி நீங்கள் கோவிலுக்கு வந்துடலாம். சரிங்களா? இப்போ ஒரு சிலர் வந்து கேளம்பாக்கம் வந்து வரீங்க அப்படின்னா கேளம்பாக்கத்துலேருந்து சிங்கிள் மால் வந்து உங்களுக்கு ஷேர் ஆட்டோ அதெல்லாம் நிறைய கிடைக்குது. அதன் மூலிமா நீங்கள் சிங்கிள் மால் வந்து இறங்கிட்டு அதே போல் நான் சொன்னாலே அந்த நம்பர் கான்டாக்ட் பண்ணிங்கன்னா அங்கேருந்து கோவில் கொண்டு வந்து விட்டுருவாங்க. திருப்பி ரிட்டனும் உங்களை அதே போல் சேஃபாக கொண்டு வந்து பஸ் ஸ்டாண்ட்கிட்டே விட்டுருவோம். நீங்கள் கவலைப்பட வேண்டாம். ஏன்னா வந்து போகிறதுக்கு முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் வசதிகள் பண்ணால் மட்டும்தான் மக்கள் வந்து வர வசதியாக இருக்குன்றதுனால இவ்வளோ ஏற்பாடுகளுமே இந்த பூஜைக்காக நாங்கள் இப்போ செய்திருக்கோங்க. வேல்மாறல் மகாமந்திரம் நாம தினம் தினம் பாராயணம் செய்ய செய்ய நமக்கு பல அற்புதமான விஷயங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நடக்கிறத நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அதுவும் கூட்டு பிரார்த்தனைக்கு கோடி நன்மைகள் உண்டு. எல்லோரும் சேர்ந்து ஒன்று சேர ஒரு இடத்துல ஒரு மந்திரம் வந்து ஓதுறோம் போது நிச்சயமா கடவுள் வந்து அங்கே நமக்கு தரிசனம் கொடுக்க வருவார். அதுவும் நம்ம அது வந்து திருக்கோவில நடத்துகிறோம் அப்படின்னா சொல்லவே வேணாம். அந்த அளவுக்கு சிறப்பு வாய்ந்த ஒரு திருக்கோவிலாக நமக்கு காட்டியது ஒரு குரு அப்படின்னு நான் சொன்னேன் இல்லையா. குரு ஸ்ரீ சதாசிவ பிரம்மேந்திர ஞானிகள். இவரை பற்றி நீங்கள் ஒரு சிலர் கேள்விப்பட்டிருக்கலாம். வந்து யார் என்னன்னு தெரியலங்க அப்படின்னா இப்போ நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க. ஐயாவுடைய ஜீவ சமாதி இருக்கக்கூடிய இடமும் ஐயா வாழ்ந்த இடமும் வந்து பார்த்தீங்கன்னா வெளிச்சை என்ற ஊரில் தான் ஐயா வந்து இருந்திருக்காரு. ஒரு சில வருடங்களுக்கு முன்பு தான் ஐயா வந்து ஜீவ சமாதி அடைந்தாங்க. கிட்டத்தட்ட ஒரு 10 வருடங்கள் தான் ஆகுது. அவர் வாழ்ந்த காலகட்டத்தில் நிறைய பேர் சினிமா துறையில் இருக்கிறவங்க எல்லாருமே வந்து ஐயா வந்து பார்த்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு போய் இதில் இன்னும் மேன்மேலும் வளர்ந்து வந்தவங்க ஏகப்பட்ட பேர். இது அவருடைய தலைமையில் அழகாக ஒரு சிவனாலயமும் அங்கே உண்டு. அந்த சிவனாலயத்தில் முன்பு அழகாக அமர்ந்து வருகின்ற பக்தர்களுக்கு நிறைய ஞான உபதேசங்கள் கொடுத்திருக்காரு. ஐயா கையால வந்து விபூதி வாங்கிட்டு போனா தீராத நோயும் தீர்ந்திருக்கு. எத்தனையோ பிரச்சனைகளுக்கு வந்து ஐயா வந்து பதில் கொடுத்திருக்காரு. எத்தனையோ பேரோட வாழ்க்கை நிலைமையும் மாறி இருக்கு. இன்னொரு ஒரு சிறப்பு என்னன்னா ஐயாவோட குரு பூஜையில கலந்துக்கூடிய ஒரு வாய்ப்பும் எனக்கு அமைஞ்சதுங்க. சென்ற காணும் பொங்கல் அன்று 17ஆம் தேதி சனிக்கிழமை அன்றுங்க ஐயாவோட குரு பூஜை வந்தது. குரு பூஜையில் கலந்துக்கூடிய ஒரு பெரிய பாக்கியம் வந்து எனக்கு கிடைச்சது. போய் நல்லபடியா ஐயாவை பார்த்துட்டு வந்தேன். சொன்னா நம்ப மாட்டீங்க, நம்ம என்ன கேட்குறோமோ கேட்டது கேட்டவண்ணுமே அங்கே குருன்னா குரு அப்படின்ற மாதிரி மனசை விட்டு கலக்கத்தோட ஒரு விஷயத்துக்காக நான் வேண்டிட்டு வந்தேன். நான் அங்கேருந்து வீட்டுக்கு வர்றதுக்குள்ளேயே அந்த கேள்விக்கான பதில் வந்து ஐயா கொடுத்துருந்தாரு. ரொம்ப சிறப்பு வாய்ந்த குரு என்றாலே நமக்கு சொல்லவே வேணாம். ஏன்னா குருவுடைய வழியின்படி நம்ம சென்றோம் அப்படின்னா நிச்சயமாக நமக்கு பல வெற்றிகள் வந்து சேரும். அதன் மூலிமா தான் ஐயா வந்து இந்த கோவிலை எடுத்து கட்டுமான பணிகள் எடுத்து செய்யுங்க, சிறப்பாக இந்த கோவில் வரும்னு சொன்னதன் மூலயமா குருநாதன் ஐயா எடுத்து கட்டப்பட்ட கோவில் தான் தையூரில் அமைந்துள்ள மாரீஸ்வரர் திருக்கோவில். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் எந்த அளவுக்கு சிதிலமடைந்த ஒரு திருக்கோவில். இந்த அளவுக்கு இப்போ பிரம்மாண்டமாக நிறைய பேருக்கு திருமணங்கள் ஆகக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு புனித தலமாக வந்து அமைஞ்சிருக்கு அப்படின்னா அது முழுக்க முழுக்க காரணம் குருவாக இருந்து வழிநடத்திய பிரம்மேந்திர சுவாமிகளுக்கே சேரும். திருக்கோவில் இருக்கிறதுக்கு மிகப்பெரிய ஒரு காரணமா பிள்ளையார் சொல்லி போட்டது அப்படின்னா சத்குரு ஐயா மட்டும்தான். அவருடைய வழிகாட்டுதலின் பேர்ல குருநாதன் அவர்கள் எடுத்து கட்டப்பட்ட கோவில் தான் பூஜை செய்யக்கூடிய தையூர்ல இருக்கக்கூடிய சிவன் கோவில் மாரீஸ்வரர் திருக்கோவில். கட்டாயமா எல்லோரும் வந்து நம்ம சிவனோட அருளால அங்கே வேல்மாறல் பூஜை சிறப்பாக நடத்தி எல்லா தெய்வங்களோட அனுகிரகமும் வந்து நமக்கு எல்லாருக்கும் கிடைக்கணும் அப்படின்னா சிறப்பாக அந்த பூஜையில் வந்து முடிஞ்ச வரைக்கும் கலந்துக்கிற மாதிரி பாருங்கள். என்னால் வரவே முடியாதுமா, என்னால் ரொம்ப தூரத்தில் இருக்குமா அப்படின்னு நினைக்கிறீங்க, உடம்பு முடியாமல் இருக்குங்க என்னால் அவ்வளோ தூரம் வர முடியாதுன்னு நினைக்கிறவங்க லைவ் போட முடியுமா அப்படின்னு கேட்குறீங்க. நிச்சயமாக அதற்கான வேலைகள் நான் வந்து ஏற்பாடுகள் செய்துட்டு இருக்கேன். முடிஞ்ச வரைக்கும் லைவ் போடுறேன். அதுவும் நம்ம சேனல் வழியாகவே நான் உங்களுக்கு வந்து லைவ் போடுறேன்றதே நான் வந்து கூடிய விரைவில் வந்து நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். சரியா? முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி இந்த பூஜை ரொம்ப ரொம்ப சிறப்பாக வந்து நடக்க போகுது. எல்லாரும் வந்து வேல்மாறல் பூஜையில் கலந்துக்கணும், ஐயனோட அருளை வந்து பரிபூர்ணமாக பெறணும் அப்படின்றத நானும் அன்போடு வந்து கேட்டு வேல்வேல் வெற்றிவேல் வேல்வேல் வெற்றிவேல் சுற்றி வந்து நம்மை காக்கும் சுப்பிரமணிய வேல். சத்தியமாவது சரவண பவை. ஓம் சாய்ராம்.